Hi trader, I am Velan, founder of NGT. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ட்ரம்ப் டே தான். எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு பெரிய ரத்த கலரியவே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நாம எஸ்டர்டேவே இந்த நியூஸை பார்த்துருந்தோம். மார்னிங் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல கூட அந்த இமேஜ்ல கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அந்த இமேஜ்ல நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் சிம்பிள் தான். யூஎஸ் ஈரான் மேல அகைன் ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிஃப்டி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 200ல இருந்து ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணா. ஸோ 200ல இருந்து ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்படியே ஒரு அகைன் டே ஹை வரைக்கும் போயிட்டு அப்படியே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சான். அதுக்கு அடுத்து தான் 24,242 லெவல நம்ம லைவ்ல சொல்லியிருந்தோம். அங்கிருந்து ஒரு 7 பாயிண்ட் இல்லாம மார்க்கெட் அங்கிருந்து ஒரு 300 பாயிண்ட் கீழே விழுந்துச்சு. ஒரு 7 பாயிண்ட் ரீச் ஆயிருச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணிருப்போம். பட் 300 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணவங்கள பெரிய கிங்கும் கிடையாது, ப்ராஃபிட் மேக் பண்ணாதவங்கள பெரிய முட்டாளும் இல்லை, அதாவது புத்திசாலியும் இல்லை முட்டாளும் கிடையாது. எப்போதும் போல மார்க்கெட்ல இது ஒரு ஆர்டினரி நார்மல் டே தான், சரிங்களா? ஏன்னா பிகினரா இருக்கிறவங்க மேபி இன்னைக்கு ஒரு கேபிட்டல்ல நல்ல ஒரு 2 டிஜிட்டோ இல்ல ஒரு கேபிட்டல்ல 2 மடங்கு ஆக்கினவங்க, 1 மடங்கு எக்ஸ்ட்ரா எடுத்தவங்க, இவங்க எல்லாமே திங்க் பண்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நானும் திங்க் பண்ணிருக்கேன் அதனால சொல்றேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் 100% ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்படின்ட்டு நாளைக்கு டே அடுத்தடுத்த டேஸ் இல்லைன்னா நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெயினா நியூஸை பார்ப்போம், நியூஸ் பார்த்து ட்ரேட் எடுப்போம், நியூஸ் தான் இம்பார்ட்டன் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ட்ரேடருக்கான இந்த மனசு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. இது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கான மெத்தடே கிடையாது. எப்பொழுதுமே நம்மளோட ட்ரேடிங் பிளானை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த 7 பாயிண்ட் போகாம என்னால என்ட்ரி எடுக்கவும் முடியும். என்ட்ரி அந்த இடத்துல எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனையும் கொடுத்தான். ஆனா அந்த 7 பாயிண்ட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா ட்ரேடிங் அடுத்தடுத்த நம்மளோட ட்ரேடிங் பிளான் தான் நம்மளோட லைஃப் லாங் வரப்போறது. இந்த நியூஸ் இன்னையோட முடிஞ்சு இல்லைன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ் அதோட முடிஞ்சு. இன்னைக்கு நாம ஒரு கேம்பிளிங் பண்ணி ஒரு ப்ராஃபிட் மேக் பண்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து அது நம்மளது அறியாமலே அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அது ட்ரேடிங்ல நான் நிறையவே பார்த்துருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் பிளானை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ண மட்டும் தான் நாம இங்க சக்சஸ்ஃபுல்லா சர்வே ஆகிட்டு போக முடியும். இப்ப ட்ரம்ப்போட விஷயத்துக்கு வருவோம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானுக்கு ஆல்ரெடி யூஎஸ் அண்ட் ஈரானோட சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்ததை இப்ப கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம ட்ரம்ப் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க ரொம்ப இழிவானவங்க, ரொம்ப அசிங்கமானவங்க. ஸோ இவங்கள்ட்ட இதுக்கு மேல நான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த போறது இல்லை அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் இன்னும் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் மோர் தான் எல்லாமே 2% அபோவ் இன்னைக்கு ஃபால் ஆகி இந்தியன் மார்க்கெட்டே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இது இல்லாம கோல்டு ஃபால் ஆயிருக்கு, பிடிசி ஃபால் ஆயிருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்லயுமே இம்பாக்ட் ஆயிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் மட்டும் பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஏன்னா டிமாண்ட் இல்லை, வார் வந்தாலே ஆயில்ஸ்க்கான டிமாண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதோட பிரைசஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற எல்லாமே பெரிய ஃபாலை ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளா பார்க்கணும் அப்படின்றப்ப ட்ரம்ப் கையில தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தோட எக்கானமியுமே ட்ரம்ப் கையில தான் இருக்கு. அவர் தான் இன்னைக்கு எக்கானமியெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் நிஃப்டியோட லைவ்ல கூட சொல்லியிருந்தேன், சில பேர் ஏன் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியன் எக்கானமியும் சரியில்லை, உலக எக்கானமியும் சரியில்லை. இதுல அடிக்கடி எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா, ராபர்ட் கியோசகி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. கூடிய சீக்கிரம் கமாடிட்டி மார்க்கெட்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இது எல்லாமே ஒரு பெரிய கிராஷை ஃபேஸ் பண்ண போகுது, கண்டிப்பா கிராஷ் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. நிஃப்டி 22,000 வந்தப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயராவே நான் சொல்லிட்டு இருக்கேன், நிஃப்டி எனக்கு 19,000 வரணும் அப்படின்ட்டு. 19,000 இப்பயே நமக்கு வந்திருக்கானு. ஏன்னா எஃப்ஐஎஸோட ஒரு 6 months ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. ஆனா அங்க டிஏஎஸ் நல்லா ஆக்டிவா இருந்தாங்க. முன்னால எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்தா மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இருக்கும். வீக்லி 2 days தான் மார்க்கெட் நல்லா இருக்கும். அது எக்ஸ்பைரி டே எல்லாம் முன்னெல்லாம் எவ்ரி டேவும் இருக்கும். ஒன்னு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, இன்னொன்னு பேங்க் நிஃப்டி இல்ல ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இந்த டைம்ல தான் மார்க்கெட் நல்லா ஆக்டிவா இருக்கும். மற்ற டைம்லாம் செத்து போயிடும், அப்படி சும்மா தான் கிடக்கும். இப்போ டிஏஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ஸ்டார்ட் பண்றப்பலாம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 கோடி பர் டே டிரான்சாக்ஷன் ஆகுது, ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு 1,00,000 கோடியை தாண்டி ஈக்விட்டில டிரான்சாக்ஷன் ஆகுது. ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில நீங்க எவ்ரி டேவும் பார்ப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட்டோட வால்டாலிட்டி எல்லாமே அதிகமாகுது. ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் டேவாவே எவ்ரி டேவும் மாறிக்கிட்டு இருக்கு. பட் ட்ரேடரை பொறுத்தளவுக்கு எவ்ரி டேவும் ரீபாண்ட் டே தான். புது புது நாட்கள். நாம நம்மளோட கான்செப்ட், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணணும். அது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும். இவ்வளவுதான் சிம்பிளா ட்ரேடிங்கை பார்க்கணும்னா
இவ்வளவுதான். இதைத்தான் வந்து நம்ம லைவ்லயே வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இனிமே மேபி அந்த கிராஸை சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்துடலாம். ஃபண்டமெண்டலா பாக்குறப்ப நம்ம கையிலயோ நம்ம வாயிலே எதுவுமே கிடையாது. ட்ரம்ப்போட கை அந்த ட்விட்லையும் தான், ட்ரம்ப்போட வாயில மட்டும்தான் மார்க்கெட் அடுத்து ரெக்கவரி ஆகிறதும் நெக்ஸ்ட் ஃபால் ஆகிறதுக்கான ஃபுல் காரணமும் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நாம டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்போம், அகைன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்போம். ஏன்னா நேத்தே பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி மார்க்கெட் யூட்டன் ஆக ஆரம்பிச்சிட்டான். நேத்தே டிஐ நெட் சேல்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ட்ரேடிங் எல்லாமே இப்போ ரொம்ப சுலபமா நடக்குது. எவ்வளவு பெரிய செபியே நம்மள கண்காணிச்சிட்டு இருந்தாலும் செபி வந்து இந்த ரீட்டைலர்ஸை மட்டும் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. கரெக்டா பாருங்களேன், 6 மாசத்துக்கு ஒரு கம்பெனியை பத்தின நியூஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணிருக்காங்க, இப்படி ஏமாத்திருக்காங்க, அப்படி ஏமாத்திருக்காங்கன்ட்டு. 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு ஒருக்க. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2 நியூஸ் தான் இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் காணாம போயிடும். ஏன்னா ரீட்டைலர்ஸை மட்டும் தான் பார்ப்பான். ரீட்டைலர்ஸ் எப்படி பணத்தை பிடுங்கிறது இதை மட்டும் தான் பத்தி யோசிப்பாங்க. ரீட்டைலர்ஸ்க்கு எப்படி டாக்ஸ் போடுறது இதை தான் பெருசா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மள ரீட்டைலர்ஸ் வச்சு தான் கம்பெனி பெரிய பிக் மணிஸே வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி செபிக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது. ஸோ அதை அவங்க போக்கில் விட்டுருவோம். நாம நம்மளோட ட்ரேடிங் பிளானை இன்னும் ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல சர்வே ஆயிட்டு மந்த்லி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை நம்ம ஈஸியா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க ரீட்டைலர் ட்ரேடரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளானை இன்னும் ஸ்டிக் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு டேவே வந்து இந்த மாதிரி நான் வந்து எலெக்ஷன் டேவை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கோவிட்டையும் பார்த்துருக்கேன். ஒரு பிக் ஃபால் டேனா அந்த டேஸ்லாம் எலெக்ஷன் டே எல்லாம் பார்த்துருக்கலாம். எலெக்ஷன் டேலாம் 2000 பாயிண்ட்ஸ் நிஃப்டி விழுந்துச்சு. அதை விட இதெல்லாம் கம்மி தான், 500 பாயிண்ட் தானே, என்ன 1500 பாயிண்ட் விழுக வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து கேம்பிளிங் பண்ண தோணும் நமக்கு. இந்த மாதிரி பெரிய பிக் மூவ்ஸ்லாம் கேம்பிளிங் பண்ண தோணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. இந்த டே அவ்வளவுதான், நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த டே. ஸோ அதான் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்படியே நம்ம எவ்ரி டேவும் தான் மூவ் பண்ணிட்டு போனோம். இந்த டேவே அதே மாதிரி நம்ம கடந்துடணும். பெருசாலாம் திங்க் பண்ணிக்காதீங்க, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, நான் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். டெக்னிக்கல போவோம். டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிறது என்னன்னா, நான் 24,600 வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ 24,600 போயிட்டு நேற்று ரீச் பண்ணல. மார்க்கெட் அங்கிருந்து யூட்டன் ஆனா லெவல் பேஸ்டு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 24,180 260 சாரி, இந்த லெவலை மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இந்த லெவல்ல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகல. ஏன்னா அங்கதான் நின்னா 200ல தான் ஸ்ட்ராங்கா பிடிச்சி நின்னா. வித்தின் த 2 50 மினிட்ஸ் கேண்டில், ஒரு கேண்டில் 150 பாயிண்ட், ரெண்டாவது கேண்டில் 150 பாயிண்ட், 1 ஹவர்ல 300 பாயிண்டையும் கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டான். பிக் மூவுமே முடிஞ்சு. ஆல்ரெடி நிஃப்டி 19,000 26,000 ஒரு வீடியோ போட்டப்ப இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதுல மென்ஷன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 23,089ல வந்து மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கான். இதுதான் ஸ்ட்ராங் ரிவர்சல் பாயிண்ட். இந்த ரிவர்சல் பாயிண்ட் எனக்கு கண்டிப்பா இங்க போய் பிரேக் பண்ணியே ஆகணும். இங்க பிரேக் பண்ணா 25,800 26,000 தான் அடுத்த லெவல் டார்கெட். மார்க்கெட் யூட்டன் ஆன பிளேஸ் இது. ஓகேவா? இப்பயும் இந்த லெவல் தான் சப்போர்ட். இதுக்கு பிலோ வந்தா மட்டும்தான் நிஃப்டி 19,000. அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 23,000 குரூஷியலா சப்போர்ட்டா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கவங்க இந்த லெவல் வரையும் பயப்பட தேவையில்ல. ஆனா ட்ரம்ப்போட இந்த வாய்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு, இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லான நியூஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இங்கதான் டெக்னிக்கலி பார்த்தோம்னா மார்க்கெட் 2 ஸ்விங் லோ பாயிண்ட கிரியேட் பண்ணியிருக்கான். இப்ப 3ஆவதா ஒரு ஸ்விங் ஹை பாயிண்ட், ஸ்விங் லோ பாயிண்ட கிரியேட் பண்ணணும். ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகே, அப்ப இந்த லெவலை நோக்கி மார்க்கெட் வரலாம். 23,600 ஆல்ரெடி கேப் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த லெவலை நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது பெஸ்ட் இப்போதைக்கு. அப்ப 23,800க்கு கீழே வந்தானா 23,600 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கிளியரா? இது நான் கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டா என்னடா பண்றது? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா வாயை மூடிட்டு கையை கட்டிட்டு சும்மா உட்காந்தா போதும். நம்ம அதைத்தான் நம்ம பண்ண வேண்டியது மெயினா. ஸோ கரண்ட்லி நம்மளுக்கு 23,800 தான் குரூஷியல் லெவல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் பண்றான் அப்படிங்கிறப்ப 23,600. ஸோ இந்த ரேஞ்ச்ல நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன்ல வருவோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் 24,600 போக ஆரம்பிப்பான். ஒரு பிக் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா என்ன நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆயிட்டு அதோட லோவை பிரேக் பண்ணானா மார்க்கெட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹியூஜா செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி இந்த ஹியூஜா செல் ஆகும், எதனால நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா வீக்லி கேண்டில் பாருங்க. மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு பியூர் சப்ளையை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? இந்த வீக் பியரிஷ் என்கல்ஃபிங்கா க்ளோஸ் வச்சானா நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணிட்டு போவோம்.
இந்த வீக் பேரிஸ் என்கல்ஃபிங்கா க்ளோஸ் வச்சானா இந்த லோவை பிரேக் பண்ணானா கண்டிப்பா அடுத்து 19,000 21,000 சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. அது இந்த வீக்கோட க்ளோசிங் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையில தான் டே 1 வீக்கை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீக் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நாம கண்டிப்பா வந்து 21,000 19,000 தாராளமாக எதிர்பார்க்கலாம். வீக்லி பேரிஸ் என்கல்ஃபிங்கா க்ளோஸ் வைக்கணும், 23,000 பிரேக் ஆகணும். இதுதான் நம்மளுக்கு அடுத்தடுத்து இம்பார்ட்டன்டான லெவல்ஸே. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னாலே போதும். இப்போ இன்ட்ராடேல என்ன பிளானிங் அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆக சான்ஸ் இல்லை. மேபி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,000 24,100 செல் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா, 24,000 24,100. கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறாங்கிறப்ப 600 வரைக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. 600 சப்போர்ட் எடுத்தாகணும். ஸோ அங்கதான் நம்மளுக்கு அடுத்த பிளானிங் இருக்கு. 600 இருந்து சப்போர்ட் எடுத்தாங்கன்னா 23,850 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கனால இங்க தெளிவான டெக்னிக்கல் ஐடியாஸ் வந்து இன்ட்ராடேல எனக்கு கிடைக்கல. ஜஸ்ட் இது என்னோட பிளான் மட்டும்தான், சின்ன பிளான். இந்த பிளான் நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனா எப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது, கேப் டவுன் ஓப்பனுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃபண்டமெண்டல் நியூஸை பேஸ் பண்ணி. அது முன்னாடி தலைவர் ஏதாவது பாசிட்டிவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா நாளைக்கு டே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நம்ம லைவ்ல வந்து லெவல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அங்க ட்ரேட்ஸ் கிடைச்சுன்னா அந்த ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம். அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எவ்ரிடே லைவ் அண்ட் அனாலிசிஸ் வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு யாராவது இந்த பிக் மார்க்கெட்ல வந்து இவ்வளோ பெரிய ஃபால் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட், ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.